அப்போது ஒரு கட்சியிலேருந்து பிரச்சனை பண்ணியிருக்கார், கெடு விதிச்சிருக்கார், அவரை நீக்கிறாங்க, அவரை பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அது ஒரு பேட்சப்புக்கான முயற்சியாகத்தான் இருக்க வேண்டும் இல்லையா? இல்லாமல் கட்சியில் குழப்பம் உடைக்கிற மாதிரி இவரை வச்சு ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் அப்போ எடப்பாடி வந்து கூட்டணியை உடைச்சிருப்பார். அப்போ ஏதோ சமரசம் பேசுவதற்காகத்தான். அப்போ மறுபடியும் தெரியுது, மேலிடம் வரைக்கும் அதிமுக ஒற்றுமையாக இருக்க வேண்டும், வலிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்புறாங்க. மாநில தலைமை மட்டும் இல்லை, தேசிய தலைமையும். அப்புறம் வந்து இவர் கூட்டணியை உடைக்கிறார் அப்படின்னு சொன்னால் இதில் என்ன லாஜிக் இருக்கு? ஆன் த அதர் ஹேண்ட், இப்போ நீங்கள் வந்து அண்ணாமலை மேலே புழுதி வாரி தூற்றும் பொழுது அப்போ என்ன ஆகுது? உள்ளுக்குள்ளே ஏதோ குழப்பம் இருக்குது அப்படின்னா ஒரு சினரியோ கிரியேட் ஆதா? இது யாருக்கு அட்வான்டேஜ்? திமுகவுக்கு தானே. அதனால தான் நான் சொல்கிறேன், இன்னைக்கு அண்ணாமலை மீது புழுதி வாரி தூற்றுபவர்கள்லாம் திமுகவுக்காக வேலை செய்கிறாங்களோ அப்படின்னு சொன்னால் அது தப்புன்னு சொல்ல முடியுமா விக்ரம்? என்ன லாஜிக் இருக்குது சொல்லுங்கள்? அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படின்னா நீ எதுக்கு லோன் வாங்குற? இதெல்லாம் ஒரு கேள்வியாங்க. நீ எங்கே லோன் வாங்கின சொல்லு அப்படின்னா எதுக்கு வாங்கிட்டலாம் அவன் சொல்லிட்டு இருக்கணும்? ஏதோ ஒரு மரியாதைக்கு இந்த மாதிரி எல்லாம் அவதூறு பேசினுக்கிறீங்க. அந்த அவதூறுகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக இந்த மாதிரி இது பண்ணி அவர் அங்கே வாங்கியிருக்கார், இங்கே வாங்கியிருக்கார். பேப்பர் எங்க?